வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். போதுங்க. இப்ப வலி பரவாயில்லையா? பரவாயில்ல. பாத்தியா, தைலம் வேலை செய்யுது. தைலம் இல்ல, உங்க மனசு வேலை செஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோட செஞ்சா அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்க நம்பிக்கைதே என் கால் வலியை குறைச்சிருக்கு. ஆனந்தி, இந்தா உனக்கு சூப்பு. என்னக்கா ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? இவரும் ஒண்ணு சொல்லிருக்கேன்னு சொன்னாரு. இல்ல, இவருக்கு சொன்ன சூப்பு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீ ரொம்ப நேரம் பசியில இருக்க கூடாது, அதான் உனக்கு கொண்டாந்த. அன்புக்கு சூப்பு ரெடி ஆனதும் எடுத்துட்டு வரேன். இல்ல கோகிலா, இந்த ஒரு சூப்பே போதும், எனக்கு வேண்டாம். எதுக்கு வேணாங்கிறீங்க? இல்ல, வயிறு நிறைஞ்சிருக்கு. எனக்கு இப்ப எதுவும் சாப்பிடணும்னே தோணல. எல்லாரும் பசியில இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் வயிறு நிறைஞ்சிருக்காக்கும். இருங்க, நான் போய் சூப் எடுத்துட்டு வரேன். அக்கா, இந்த ஒரு சூப்பே போதும். ஏய், அப்ப அவர் பட்னி கடந்தா பரவாயில்லையா உனக்கு? இல்ல, இந்த ஒன்னையே நாங்க 2 பேரும் குடிச்சுக்கிறோம். அப்ப சரி, இந்தா. தாங்க பாரங்கள் காலம் தந்தவை, காண வேண்டும் 1000 கோடி புன்னகை, தாங்கிக் கொள் என் கண்மணி, சாய்ந்து கொள் என் தோளில் நீ, வானம் பூமி காற்றை தாண்டி வாழ்ந்து பார்க்க. நீ சாப்பிட. காதல் பழகி போகும், மண்ணில் விழுந்த பூவும் இன்று காற்றில் பறக்கக்கூடும். சார், இந்த மாசம் மித்ராமனை ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, கால் பண்ணி கேளுங்க சார். பண்றேன். இது என்ன கருணாகரன், ஃப்ரீ ஆயிட்டீங்களா இல்லையா மேடம்? உங்களை தான் பேசி சமாளிக்க சொன்னல, அப்புறம் என்ன? மேடம், அவன் ஏதோ 5000 10,000 கேட்டானா பரவாயில்ல, பேசி சமாளிக்கலாம். அவன் கேக்குற அமௌண்ட்டுக்கு நான் எதுவுமே பேச முடியாது மேடம். அப்படி எவ்வளவுதான் கேக்குறான் அவன்?
20 லட்சம் மேடம். 20 லட்சமா? ஆ 20 லட்சத்துக்கு முதல்ல எவ்வளவு சைபர்னாவது தெரியுமா? பணம் என்ன மரத்துல காய்க்கதை நினைச்சுக்கிட்டு இருக்கான அவன். அவனுக்கு எதுக்கு இப்ப அவ்வளவு பணம்? அதான் சொன்னனே மேடம், அவன் ஃபேமிலிக்காக யோசிக்கிறான்னு. அதுக்கு அவன் பங்களாதேஷ் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கட்டும். நான் எதுக்கு கருணாகரன் கொடுக்கணும்? மேடம் கோவப்படுறதுனால எந்த யூஸும் இல்ல மேடம், கொடுத்துருவோம். என்ன கருணாகரன் சாதாரணமா சொல்லிட்டீங்க? 20 லட்சம் கருணாகரன். மேடம் பிரச்சனையோட விளைவை பத்தி நீங்க யோசிக்காம பேசுறீங்க. அதுக்கு முன்னாடி 20 லட்சம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல மேடம். என்ன பிரச்சனையோட விளைவு? மேடம் ஆனந்தி அவனை அடிச்சது, அவனை சுத்தி நடக்கிற இந்த விஷயம், இதையெல்லாம் வச்சு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவனா யூகிச்சு இவ்வளவு பெரிய அமௌண்ட கேக்குறான் மேடம். நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், என் தலைவலி ஒழிஞ்சது மேடம். சும்மா உன்ன உங்க பிரச்சனை உங்க தலைவலிங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தலைவலி? யார்கிட்ட இவ்ளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க பண்ண எல்லாத்துக்கும் நானும் தானே மேடம் உடந்தையா இருந்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கும் பிரச்சனை தானே. அதுக்காக ஒரு அளவில்லையா கருணாகரன்? இது வரைக்குமே அவனுக்காக நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கேன். இப்போ வந்து 20 லட்சம் வேணும்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய பேராசையா? அவன் என்ன நினைச்சு என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குறான்? மேடம் நான் தனியா போய் அந்த நாட்டுல இருக்க முடியாது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும். நான் அவ கால்ல விழுந்தாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிடுறேன். குடும்பமா நான் அங்க வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் மேடம். நாளைக்கு ஃபிளைட்ட வச்சுக்கிட்டு அவன் எப்படி குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அங்க போவான்? பங்களாதேஷ் போயிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்றான் மேடம். இல்ல கருணாகரன், இது என்னால முடியாது. நமக்கு வேற வழியே இல்ல மேடம், கொடுத்து தொலைச்சிருவோம் மேடம். தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வலை பிடிச்சிட்டோம். இப்ப பிடிச்சாலும் பிரச்சனை, விட்டாலும் பிரச்சனைங்கிற நிலைமையில நாம இருக்கோம். ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி இதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே வராத அளவுக்கு பண்ணிடலாம் மேடம். அவன் போய் தொலைஞ்சிட்டான்னா உங்க பிரச்சனையும் தீந்துரும், என் பிரச்சனையும் தீந்துரும் மேடம். அதுக்குன்னு ஒரு அளவு இல்ல? மித்ரா என்ன சார், எப்ப அம்மனை பத்தி பேச போனாலும் அந்த மகேஷ் குறுக்க வந்து தடுத்து டென்ஷன் பண்றான் சார். டேய் நீ ஒன்னும் கவலைப்படாத, மித்ராவை நல்லா குழப்பி விட்டுருக்கேன். பணம் எப்படியும் கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நீ லட்சாதிபதிடா. லட்சாதிபதி. ஆமா நான் லட்சாதிபதியா? இப்ப நீ சந்தோஷமா ரூமுக்கு போ. சரி சார். நான் லட்சாதிபதி. சொல்லிக்கிட்டே நான் லட்சாதிபதி சார். நான் லட்சாதிபதி.